வெறும் முருங்கைக்காய் தண்ணி நல்லா வேக போட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருந்த நெல்லிக்காய், இந்த பெரிய நெல்லிக்காய் அது கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லைசஸ்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு அடங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பவுலில். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. நான் இது மாதிரி இப்படி சாப்பிட்டதே கிடையாது ஒரு தடவை கூட. பட் இருந்தாலும் முருங்கைக்காவை பார்த்த அந்த ஆர்வத்தில் வந்து நம்ம இப்போ வந்து செஞ்சாச்சு. இப்போ சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரில. முருங்கைக்காய் நம்ம சாம்பாரில் போட்டுருக்கோம், இல்லை ஏதாவது குழம்புகளில் போட்டு சாப்பிட்ருக்கோம். இப்படி வெறும் தண்ணியில் போட்டு சூப் மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க ஃப்ளேவரு. வாசனை கொஞ்சம் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. நிஜமாலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது செம்ம இதுவாக இருக்குது. கொஞ்சம் இதில் வந்து இந்த பூண்டு அப்படி இல்லைனா அந்த ஜீரகம், நம்ம ஊர் கொஞ்சம் ஸ்பைசஸ், அந்த அது பெப்பரு, லைட்டாக சால்ட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்காக இருந்திருக்கும். பட் நம்மக்கிட்ட அது எதுவுமே இல்லை. இந்த ரூமில் இப்படி தான் இருக்குது, ஹோட்டல் ரூமில். உப்பு கூட இல்லைன்னா நினச்சா அட்லீஸ்ட் உப்பாவது இருக்கணும். அதனால தான் அந்த தைரியம் தான் நம்ம வாங்குது. பட் கடைசியில் பார்த்தா உப்பே இல்லை, மேஜரான இன்க்ரீடியண்ட்டே இல்லை. திரும்பி நடந்து போகணும்னா லிட்டில் இந்தியா பொறுத்தளவு இங்கேருந்து சோம்பேறித்தனம். அதனால சரி இப்படி தான் சாப்பிட்டாகணும் இன்றைக்கி. உண்மையிலுமே நல்லா இருக்குது.